ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கிய பார்த்தீங்கன்னா நம்முடைய ரேவதி வந்து இந்த எஸ்எஸ்கே கிட்ட வந்து காப்பாற்றி அனுப்பிடுறாங்க. நம்முடைய ஜானையும் கௌதமும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து தேடுறாங்க ரேவதி வந்து எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரேவதி வந்து வீட்டில் இல்லாத பார்த்துட்டு நம்முடைய இலக்கிய கிட்ட வந்து நம்முடைய கௌதமும் நம்முடைய ஜானி வந்து ரேவதியை வந்து வீட்டுக்குள்ளே தேடிக்கிட்ட ரேவதியை வந்து காணும் எங்கே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறப்ப நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா பொறுமையாக வந்து இருக்காங்க. சரி, இவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இலக்கியா வந்து உண்மையாக சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க. அதுவும் போக பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வந்து கடத்த வந்து அதனால தான் வந்து நான் வந்து ரேவதியை வந்து வேறு இடத்துக்கு மாற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களால வந்து சொல்ல முடியாது. அதனால தான் நம்முடைய இலக்கியா வந்து பொய் சொல்கிறாண்டவா என்னை வந்து மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாரும் வந்து இந்த பைரவியெல்லாம் வந்து கேட்டக்கூடாது அப்படின்ட்டு கதுவை சாத்திட்டவோ நம்முடைய இலக்கியாவுக்கு வந்து 3 பேர் பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து ரேவதி அம்மாவை வந்து ஒரு சித்த வைத்தியசாலைக்கு வந்து அனுப்பி வச்சுருக்கேன். அங்கே வந்து கேன்சருக்கு நல்லா வந்து வைத்தியம் பார்க்குறாங்களாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய இலக்கியா வந்து சொல்கிறாங்க. ஏன் அவங்க எங்கிட்ட கூட வந்து சொல்லாது போயிருக்காங்க, அவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்கலாமே. அவங்க இங்கேருந்து போனது வந்து எனக்கு யாரோ நெருங்கின சொந்தம் வந்து என்னை வந்து விட்டுட்டு போன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கௌதம் சொன்னதும் நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து கவலைப்படுறாங்க. என்ன வந்து கௌதம் வந்து இப்படி சொல்கிறானே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த அஞ்சலி பிரச்சனையால் வந்து நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் வந்து டிப்ரெஷனாக வந்து இருக்கிறதுனால வந்து இங்கேயாவது வந்து நிம்மதியாக இருக்கலான்னு தான் அவங்க வந்தாங்க. ஆனால் வந்து இங்கேயுமே வந்து அவங்க வந்து நிம்மதியாக இல்லாததுனால வந்து அந்த இடத்துக்கு போனால் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் ஆன மாதிரி இருக்கும், அதே மாதிரி வந்து அவங்க வந்து நிம்மதியாக இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் தான் அவங்ககிட்ட வந்து சொன்னேன். அதனால வந்து அந்த வைத்தியசாலையில் வந்து பேசி அந்த இடத்துக்கு வந்து நான் தான் வந்து ரேவதியை அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய இலக்கியம் வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து அவங்கள போயிட்டு நான் வந்து பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கௌதம் சார் வந்து இருக்காருங்க. நம்முடைய ரேவதி பார்த்தீங்கன்னா மகனை பிரிஞ்சு வந்து எப்படி தான் இருக்க போகிறாங்களோ, ஏன்னா வந்து இப்போ தான் தான் மகனோட இருக்க போகிறா அப்படின்ற சந்தோஷம் இருந்தாருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து கெடுக்கிற விதமாக வந்து இந்த எஸ்எஸ்கே வந்து வீட்டுக்குள்ளே போது இந்த பைரவி கூட சேர்ந்துக்கிட்டு மொத்தமாக வந்து அவங்களுடைய சந்தோஷத்தை வந்து கழிச்சிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போவுமே வந்து நம்முடைய ரேவதிக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியாவுக்கு வந்து எதனால் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துட போதோ, தம் மகன் உயிருக்கு வந்து பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற பயப்பட்டுக்கிட்டு தான் அவங்க வந்து இருக்காங்க. ஒரு பக்கம் நம்முடைய கௌதம் கிட்டே நம்ம ஜானகிட்டே வந்து நம்ம இலக்கியாவில் வந்து உண்மையை வந்து உடைச்சி பேசவும் வந்து முடியலைங்க. அதே மாதிரி இந்த பைரவியும் பார்த்தீங்கன்னா இந்த இலக்கிய வந்து உள்ள ரூம்குள்ளே வந்து என்னதான் பேசுகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கதுவோரை வந்து ஒட்டு கேட்குறாங்க. ஒட்டு கேட்குற பார்த்தீங்கன்னா உள்ள நம்முடைய கௌதம் இலக்கிய ஜானகி 3 பேரும் பேசுறது என்ன ஏதுன்னே வந்து அவளுக்கு வந்து சுத்தமாக வந்து புரியலைங்க. புரியாது இருக்கிறது தான் யாரா அந்த டோரு செஞ்சுது, சுத்தமாக வந்து சவுண்டு வெளியே மாற மாட்டுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு சரி காதை நல்லா டோரோட ஒட்டி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குற பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய வந்து சுதாரிச்சிடுறாங்க. எப்படி வந்து இந்த பைரவி வந்து நம்மளை வந்து கண்காணிச்சுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஸ் பண்ணது கரெக்டாக போச்சுங்க. இந்த பைரவி வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சொல்ல முடியும். மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த எஸ்எஸ்கே வந்து கூடிய சீக்கிரம் ஒழிக்கணும்னு நினைக்கிற மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.